திரைப்படங்கள் சில சமயங்களில் ஒரு தடுமாற்றமான தொடக்கத்துடன் நம்மை சந்திக்கலாம். மார்கன் திரைப்படமும் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. மும்பையில் ராஜினாமா கடிதம் கொடுத்த காவல்துறை அதிகாரி துருவ் தனது முடிவை மாற்றிக்கொள்ள ஆணையர் அலுவலகத்திற்கு விரைகிறார். தனது வேலையை தக்கவைத்துக் கொள்ளவே ஒரு நியாயம் தேவைப்படும் நிலையில் துருவ் சென்னைக்கு மாற்றலாகி வருகிறார். அங்கே ஒரு பழைய வழக்கை மீண்டும் விசாரிக்கிறார். தற்போதைய விசாரணை அதிகாரியை மிரட்டி இந்த வேலையை செய்கிறார். இவை அனைத்தும் எப்படி நியாயப்படுத்தப்படும்? ஸ்ருதி ஒரு யோசனையை சொல்ல, துருவ், வேண்டாம், இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற விசாரணை என்று பதிலளிக்கிறார். இப்படி ஒரு தடுமாற்றமான தொடக்கத்துடன் லியோ ஜான் பால் இயக்கிய மார்கன் திரைப்படம் மெதுவாக வேகம் பிடிக்கிறது. நாம் தொடர்ந்து ஆச்சரியங்களை எதிர்கொள்ளும் போது படம் நம்மை ஈர்க்கிறது. இந்த ஆச்சரியங்கள் அனைத்தும் படக்குழுவினரால் திட்டமிடப்பட்டவை என்பதை நாம் உணர்கிறோம். அவை வெறும் தற்செயலான திருப்பங்கள் அல்ல. திரைப்படம் துருவும் அவரது குழுவும் அடுத்த சாத்தியமான பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பதில் தொடங்குகிறது. பின்னர் கதை எப்படி தொடங்கியது, ஒரு மனச்சோர்வடைந்த காவல்துறை அதிகாரி துருவ் எப்படி மீண்டும் களமிறங்குகிறார் என்பதை நோக்கி நகர்கிறது. தனது மகளும் பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கை அவர் விசாரிக்கிறார். அவர் விரைவாக சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு முட்டுக்கட்டையை அடைகிறார். இந்த முட்டுக்கட்டையிலிருந்து துருவ் எப்படி ஒரு வழியை உருவாக்குகிறார் என்பதே மார்கன் திரைப்படத்தின் மையக்கரு. இது ஒரு வழக்கமான காவல்துறை விசாரணை கதையை விட ஆழமானது. வழக்கமான காவல்துறை கதைகளுக்கு ஒரு புதிய திருப்பத்தை அளித்த லியோ ஜான் பாலுக்கு ஒரு சல்யூட். குற்றவாளியை தேடும் காவல்துறை கதையில் ஒரு மனநல நிபுணரைச் சேர்ப்பது இந்த வழக்கமான நடைமுறையை சிக்கலானதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றுகிறது. படத்தொகுப்பாளராக இருந்து இயக்குனராக மாறிய லியோ ஒரு அமெரிக்க மனநல நிபுணரின் நிஜ வாழ்க்கை கதையை சித்த மருத்துவ மரபுடன் இணைத்துள்ளார். இந்த உயர் கருத்து த்ரில்லரை உள்ளூர்மயமாக்கியது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஸ்தூல உடல், சூட்சும உடல் மற்றும் உடலுக்கு வெளியே உள்ள அனுபவம் போன்ற அமானுஷ்ய அம்சங்களை மிகைப்படுத்தாமல் கையாண்டது பாராட்டுக்குரியது. இந்த கூறுகள் படத்தின் கட்டமைப்பிற்குள் மிக நேர்த்தியாக பொருத்தப்பட்டுள்ளன. அவை கதையின் ஓட்டத்திற்கு எந்த வகையிலும் தடையாக இல்லை. மாறாக, அவை கதையை மேலும் சுவாரஸ்யமாக்குகின்றன. படத்தொகுப்பாளராக இருந்து இயக்குனராக மாறியது படத்திற்கு ஒரு பெரிய பலம். படம் முழுவதும் எந்த ஒரு மந்தமான தருணமும் இல்லை. திரைக்கதை மிகவும் நேர்த்தியாகவும் நேர்கோடற்ற கதை சொல்லும் முறை சிறப்பாகவும் உள்ளது. படத்தில் பல ஃபிளாஷ்பேக் காட்சிகள் உள்ளன. அவை தற்போதைய நிகழ்வுகளுடன் மிகச் சீராக பின்னி பிணைந்துள்ளன. ஃபிளாஷ்பேக்குகளின் இடம் மட்டுமல்ல, அவை உருவாக்கப்பட்ட விதமும் இலகுவாக இருந்தது. இயக்குனர் உணர்ச்சிவசப்பட்ட காட்சிகளை தவிர்த்துள்ளார். அத்தகைய காட்சிகளின் கால அளவு கச்சிதமாகவும் தகவல்களை தருவதாகவும் இருந்தது. இது மையக்கதையிலிருந்து நமது கவனத்தை சிதறடிக்காமல் தற்போதைய நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவியது. படத்திற்கு சாதகமாக அமைந்த மற்றொரு அம்சம் இயக்குனரின் ரெட் ஹெர்ரிங் பற்றிய சரியான புரிதல். மார்கன் கொலைகள் எப்படி, ஏன் நடந்திருக்கலாம் என்பது குறித்த பல கோட்பாடுகளுடன் நேர்மையாக விளையாடுகிறது. அமானுஷ்ய கூறுகளைத் தவிர விஷப்பொருளை செலுத்திய பிறகு துருவ் எப்படி உயிர் பிழைத்தார் என்பதையும் படம் போதுமான அளவு விளக்குகிறது. அந்த விஷம் உடலை கருமையாக்கி மரணத்தை ஏற்படுத்தும். மார்கன் திரைப்படத்தில் கதாபாத்திரங்களின் சித்தரிப்பு சில இடங்களில் சிறப்பாகவும் சில இடங்களில் பலவீனமாகவும் உள்ளது. இருப்பினும் படத்தில் ஒரு பலவீனமான கதாபாத்திரம் இருப்பது வசதியான எழுத்தின் விளைவு அல்ல. முதலில் நேர்மறையான அம்சங்களை பார்ப்போம். அறிமுக நடிகர் அஜய் திஷன் சிக்கலான தமிழறிவை கிட்டத்தட்ட கச்சிதமாக கையாண்டுள்ளார். அவரது கதாபாத்திரம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய இணைப்பு. அவர் நடித்த கதாபாத்திரத்திற்குரிய பகைமையையும் சேதத்தை ஏற்படுத்தும் திறனையும் அவரது முகபாவங்கள் சிறப்பாக பிரதிபலிக்கின்றன. மகாநதி சங்கரின் காவலர் கதாபாத்திரம் கதை மிகவும் இறுக்கமாக இருந்தபோதெல்லாம் அவ்வப்போது சிரிப்பை கொடுத்தது. அர்ச்சனா மற்றும் பிரிகிடா தங்கள் கதாபாத்திரங்களை மிகவும் நம்பும்படியாகச் செய்துள்ளனர். மனநலத்திறனும் ESPயும் கதை சொல்லலுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான சினிமா கருவிகள். அனதோல்ச அவை விஜய் ஆண்டனியின் துருவ் கதாபாத்திரத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக மாறுகின்றன. இந்த திறன்கள் முழுமையானவை அல்ல என்றாலும் அவற்றுக்கு சில வரம்புகளும் தேவைகளும் உள்ளன. துருவ் எந்த மாதிரியான நபர் என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. மனநலத்திறன் என்பது துருவின் வேலையை எளிதாக்கும் ஒரு மகிழ்ச்சியான கண்டுபிடிப்பு மட்டுமே. அது இல்லையென்றால் அவர் எப்படி வழக்கை தீர்த்திருப்பார்?
அவரது உறுதியான திறன்கள் மற்றும் குணாதிசயங்கள் என்ன? படம் இந்த விஷயத்தில் அதிர்ச்சியூட்டும் வகையில் மௌனமாக உள்ளது. மனநலத் திறன்களின் வரம்புகள் துருவிற்கு ஒரு சலுகையாக அமையவில்லை என்றாலும், இந்த அமானுஷ்ய வசதி அவரது கதாபாத்திரத்தை பலவீனப்படுத்துகிறது. இருப்பினும், விஜய் ஆண்டனி இந்த கதாபாத்திரத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்டதை சிறப்பாகச் செய்துள்ளார். சீரியல் கொலைகாரர்களை கையாளும் மற்ற படங்களைப் போலவே, மார்கன் திரைப்படமும் ஒரு தார்மீக இக்கட்டான நிலையை எதிர்கொள்கிறது. மார்கனின் தார்மீக இக்கட்டான நிலை, எதிராளியை முழுமையாக மனிதத்தன்மையற்றதாக்குவதா அல்லது அவரது மரணம் கொண்டாடப்பட வேண்டியதில்லை என்ற ஒரு உணர்ச்சிகரமான பின்னணியை கொடுப்பதா என்பதாகும். படம் பிந்தையதை தேர்வு செய்கிறது. துருவ், உடல் மற்றும் மனரீதியாக மிகுந்த வேதனையை அனுபவிக்கும் கொலையாளியுடன் ஒரு கணம் அனுதாபம் கொள்வது ஒரு சமநிலையான செயலாக தோன்றவில்லை. இருப்பினும், இந்த தார்மீக இக்கட்டான நிலை படம் வழங்கிய சுவாரஸ்யமான யோசனைகளை விட பெரியதாக இல்லை. சுருக்கமாகச் சொன்னால், மார்கன் சமீபகால காவல்துறை நடைமுறை படங்களில் ஒரு தனித்துவமான படைப்பு. அறிமுக இயக்குனர் லியோ ஜான் பால், விஜய் ஆண்டனி தலைமையிலான நட்சத்திர குழுவின் உதவியுடன் குறைவான குறைபாடுகளுடன் ஒரு இறுக்கமான மற்றும் புத்திசாலித்தனமான த்ரில்லரை வழங்கியுள்ளார். இது த்ரில்லர் ரசிகர்களுக்கும் சினிமா ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும்.